அண்ணி எனக்கு பயமா இருக்கு அண்ணி. எல்லாரும் நாளைக்கு வந்துடுவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க அரசிம்மா. மயிலக்கா வீட்டுல சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. சொன்னதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல. ஆனா என்னமோ ஒரு வீடியோலாம் காட்டினாங்களே. என்ன வீடியோ? அவங்க வெளியே வந்து அழுதுட்டு இருந்தாங்களே, அந்த வீடியோ தானே. அதை வச்சுலாம் யாரையும் எதுவும் பண்ண முடியாது. இத பாருங்க, நாம எந்த தப்பும் பண்ணல. நமக்கு தப்பா எதுவும் நடக்காதுன்னு முதல்ல நாம எல்லாருமே நம்பணும். தப்பு பண்ணவங்களுக்கு உண்டான கூலியை அந்த ஆண்டவன் கண்டிப்பா கொடுப்பான். நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருமே நாளைக்கு இந்நேரம் நம்ம வீட்டுல இருப்பாங்க. அன்னிங்க தான் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. சாப்பிடுங்க என்ன, எல்லாரும் சாப்பிடுங்க. பாக்கியம், எனக்கு என்னவோ நாம தப்பு பண்றோமோன்னு தோணுது. விவாகரத்து நோட்டீஸ பார்த்ததுமே எனக்கும் தான் கோவம் வந்தது. நீ போலான்னு சொன்னதும் நேரா சம்பந்தி வீட்டுக்கு தான் போறோம்னு நினைச்சேன். அங்க போய் பேசி பார்த்திருக்கலாம், இல்ல சண்டை கூட போட்டிருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் போவோன்னு நாம அவங்கள மிரட்டிட்டு கூட வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது எனக்கு என்னவோ சரியா படல பாக்கியம். அவள வாசல்லே நிக்க வச்சு தானே அனுப்பி வச்சாங்க. அவங்கள வேற என்ன பண்ண சொல்ற? நீனா வந்து சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாமோ பாக்கியம்? அவ வந்துட்டு போனதுக்கு பின்னாடியே விவாகரத்து நோட்டீஸ் இல்ல வந்துச்சு. அதுக்கு பிறகு எப்படியா பொறுமையா இருக்க சொல்ற? நமக்கு இருக்கிறது இதாயா ஒரே வழி. துணிஞ்சு ஆத்துல இறங்கியாச்சு. வெள்ளம் ஏறினாலும் இறங்கினாலும் கரைக்கு போய் தானையா சேரணும். ஏமா, நான் என் புகுந்த வீட்டுக்கு போயிருவேன்லமா. அவங்க சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிருவாங்கல்ல. நான் போய் சொன்னல, அதுதான் பிரச்சனையே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் சக்தி, பிள்ளைங்க 3 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணுமோ? பழனி வேல் தான் இருக்கான்ல, அவன் எல்லாம் பார்த்துப்பான். அந்த மயிலோட அப்பா நம்ம கொல்ல பக்கத்துல ஒளிஞ்சிருந்தார்ல, அப்பத்துல இருந்து அந்த குடும்பத்து மேல எனக்கு மைல்டா ஒரு டவுட் இருந்துச்சு பெரியப்பா. ஆனா இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பம் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லைண்ணா. பொண்ணு வாழ்க்கையை சரி பண்றேன்னு அவங்களா முட்டாள்தனமா என்னென்னமோ பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. பேசாம ராத்திரியோட ராத்திரியா வீடு புகுந்து 4 தட்டு தட்டி கேஸ வாபஸ் வாங்க வச்சிருமாப்பா. அந்த குடும்பத்தாளுங்க எந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. தட்டுல கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டா பரவாயில்ல. நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வரட்டும்டா, பாத்துக்கலாம். டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? பிபி சுகர்லாம் லோவா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்காங்க. ட்ரிப்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஏதாவது சாப்பிட கொடுத்து கோர்ட்டு கூட்டு போங்க. ஓகே? ஓகே டாக்டர். கோர்ட்டுக்கு வரதுக்கு பயமா இருக்கா? நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன கேள்வி கேட்பாங்க? அங்க உன்னை குடும்பப்படுத்துறாங்களா, வரதட்சணை கேட்டாங்களான்னு கேட்பாங்க. நீ ஆமான்னு சொல்லணும். சொன்ன பொய்யால தானே நம்ம இங்க வந்து நிக்கிறோம். அதுல இருந்தும் பாடம் கத்துக்கலன்னா எப்படிமா? இதுதான் கடைசி பொய். இதுக்கு மேல நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே வராது. சும்மா அவங்கள பயமுறுத்துறதுக்காக நாம இந்த கேஸ போட்டிருக்கோம். கோர்ட்டுக்கு வந்த உடனே அவங்க மிரண்டு போயிருவாங்க. மேற்கொண்டு கேஸ் நடத்தணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நம்ம டிமாண்ட சொல்லி செட்டில் பண்ணிக்குவோம். எனக்கு பெரிய டிமாண்ட் எல்லாம் இல்ல சார். அவரோட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாமா? அங்க வந்து எதையாச்சும் சொல்லி குழப்பி வச்சிடாத மயிலு. அப்புறம் நாங்க 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும். தயவு செய்து நான் சொன்னபடி நடந்துக்க. கையாலாகாத அப்பனுக்கு மகளா பிறந்துட்ட. நீ அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கம்மா. போய் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாமா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுமா.